புல்லாங்குழலை கொடுத்தவர் யார்? பழமையான கதைப்படி கிருஷ்ணருக்கு புல்லாங்குழலால் அம்பிகை, கமலம் அல்லது யசோதா அம்மா உஷா கொடுத்ததாகக் கூறப்படுகிறது. முதலில் கிருஷ்ணன் குழந்தையாக இருக்கும்போது அவன் கைகளை பிடிக்கவோ விளையாடவோ புல்லாங்குழலை எடுத்தார். அது ஒரு சிறிய குழலைப் போலவும் புல் கொண்டு செய்யப்பட்ட ஒரு மெல்லிய குழலைப் போன்றது. கிருஷ்ணரின் கைவிட்டுப் போனதற்கு காரணம் யார்? கிருஷ்ணரின் கைவிட்டுப் போனதற்கான காரணம் பொதுவாக கூறப்படுவது, கிருஷ்ணன் புல்லாங்குழலை சுமந்து விளையாடிக் கொண்டிருந்தபோது அச்சம், ஆச்சரியம் அல்லது திடீரென ஒரு துன்பமான சம்பவம் காரணமாக அவன் அது கைவிட்டு விட்டான். இதற்குப் பிறகு கிருஷ்ணன் அந்த புல்லாங்குழலை தேடி அலைந்தார். ஆனால் அது காணாமல் போய்விட்டது. சில கதைகளில் கிருஷ்ணன் அந்த புல்லாங்குழலை விளையாடிய போது இரட்சகராக இருந்த ஒரு பல்லக்கு வண்டி வார்ப்பரி அல்லது அந்த புல்லாங்குழலை பார்த்து கையிலிருந்து தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதுவே புல்லாங்குழலை கைவிட்டு போனதற்கான நேரடி காரணமாகும். சுருக்கமாக, புல்லாங்குழலை கொடுத்தவர் யசோதா அம்மா உலா குழந்தைக்கு விளையாட்டுப் பொருளாக. கிருஷ்ணன் புல்லாங்குழலை கைவிட்டதற்கான காரணம் விளையாட்டில் கவனச்சிதறல் அல்லது திடீரென நடந்த ஒரு சம்பவம் கைவிடுவது. இந்த கதை கிருஷ்ணனின் குழந்தை பருவத்தில் நடந்த அழகான ஒரு சம்பவமாக கதை வடிவில் பரவியுள்ளது. மேலும் விரிவான புராணக் கதைகள் அல்லது பக்தி நூல்கள் தேவைப்பட்டால் சொல்லுங்கள்.